அங்க யாக்கோபு வேண்டின அதே விதம்தான் இங்க யார் வேண்டா? அண்ணால் வேண்டா. திரும்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவர கண் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நசரேயன் என்ன பண்ணும்? தலைச்சர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உண்டாகும். இப்போ நினைச்சிங்க, என் முதல் பிள்ளைங்களாம் ஆண்டவருக்கு உரியமானவர்கள். அவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும், தேவனுடைய பணிவிடை செய்ய வேண்டும். அதனால ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகும், அதனால உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? நிறைவேற்றினார். 27, 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டான், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டாரு, இந்த அம்மாவும் சொன்னதை நிறைவேற்றிட்டாரு. அப்படியே விட்டாரா? போச்சு, பிள்ளைய பார்த்தா பிள்ளைய கொடுத்துட்டு போனா விட்டாரா? ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 4 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மலபான்மையின் வில் முறிந்தது, தள்ளாடினர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள், திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவர் 7 பிள்ளை பெற்றால், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானாள். ஹல்லேலூயா.